ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷன் சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இதுல தமிழ் தலைவாஸ் யாரையெல்லாம் எடுத்திருக்காங்க, ஆக்ஷனுக்கு அவங்களுக்கு எவ்வளவு மார்க் தரலாம், இப்போ தமிழ் தலைவாஸோட ஃபுல் ஸ்குவாட் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அண்ட் அவங்களுக்கு ஸ்டார்டிங் 7 செட் பண்ணணும்னா எந்த மாதிரி ஸ்டார்டிங் 7 நல்லா இருக்கும், இந்த மாதிரி தமிழ் தலைவாஸோட PKL சீசன் 12 ஸ்குவாட் பத்தின அப்டேட் தான் இந்த வீடியோ. ஃபுல் டீடைலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாரு சஞ்சீவ் பலியான். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். சஞ்சீவ் பலியான தமிழ் தலைவாசி எடுத்த அப்போவே அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன், சஞ்சீவ் பலியான் பெருசா தமிழ்நாடு பிளேயர்ஸை பிலீவ் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு. இப்போ தமிழ் தலைவாசில ஒரு தமிழ்நாடு பிளேயர் கூட கிடையாது. NYPயா கூட எந்த ஒரு பிளேயரையும் எடுக்கல, டீம் கூட இந்த எந்த பிளேயருக்கும் எக்ஸ்டென்ஷனும் கொடுக்கல, ஆக்ஷன்ல ஒரு தமிழ்நாடு பிளேயருக்கு கூட கையை தூக்கல. இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நான் சொன்னப்ப அப்படிலாம் கிடையாது, சஞ்சீவ் பலியான் எடுப்பாருன்னு என்ன நிறைய பேர் திட்டிருந்தீங்க. இப்போ உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நான் அப்போவே சொல்லிட்டேன். நான் இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புகிறேன். அதுக்காக தான் இது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்கான ஆக்ஷன் சூப்பராகவே முடிஞ்சிருந்துச்சு. பட் அதில் ஒரு சில ஷாக்கிங்கான, நமக்கு டிசப்பாயின்மெண்ட் தர மாதிரியான நியூஸ்லாம் இருந்துச்சு. திரும்பவும் அதை பற்றி பேச விரும்பல. அண்ட் ஆக்ஷனோட 2 நாளுக்குமே நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஃபுல் சோல்டு பிளேயர்ஸ் லிஸ்ட், அன்சோல்டு பிளேயர்ஸ் லிஸ்ட் உட்பட. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா அதற்கு கான்டாக்ட் பண்றதுக்கு கீழே இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இதனோட இன்ஸ்டா ஐடி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் எனக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட், அதுக்காக தான் நான் இங்கே இன்ஃபார்ம் பண்றேன். ஓவரால் PKL சீசன் 12 ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு டீமும் தங்களோட ஸ்குவாடை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்கு, ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வத்தோட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் டீமா தமிழ் தலைவாசில இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறமா எல்லா டீமுக்கும் வீடியோ வரும். ஸோ டோன்ட் மிஸ் இட். நம்ம சேனல்ல பார்த்து அதுக்கும் சப்போர்ட்டை கொடுங்க. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 பிளேயர்ஸ் அவங்க ரீடைன் பண்ணாங்க. எலைட் கேட்டகரியின் கீழ் சாகர் ராத்தி, மொயின் சஃபாகி அண்ட் இமோன்ஸும் இந்த 3 பேரை ரீடைன் பண்ணாங்க. ரீடைன்டு யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் 5 பேரை ரீடைன் பண்ணாங்க. நரேந்தர், நிதேஷ், ஆசிஸ், ரோனக், விஷால் செகல். அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் NYP கேட்டகரியின் கீழ் அனுஜ் கவாடி அண்ட் தீரஜ், இவங்க 10 பேரை ரீடைன் பண்ணாங்க. இது இல்லாம 4 NYPஸை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. ரோஹித் பெனிவால், அபிராஜ், யோகேஷ் ஜாதவ், தருண் துல், இந்த 4 பிளேயர்ஸ் தான் அவங்க. ஸோ தமிழ் தலைவா சைன் பண்ணி எடுத்த NYP பிளேயர்ஸ். ஓவரால் ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி 14 மெம்பர்ஸ் ஸ்குவாடோட அவங்க ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆயிருந்தாங்க. கையில 2.55 கோடி வச்சிருந்தாங்க. ஆக்ஷனுக்குள்ள போய் முதல் நாள் 2 கோடியே 2 பிளேயருக்கு செலவு பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பவன் ஷெராவத் 59.50 லட்சத்துக்கு எடுத்தாங்க. ஓகே, ஒரு பயங்கரமான ஸ்டீல். பட் இதற்கு தேங்க்யூ அவங்க டபாங் டெல்லிக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆரம்பிச்சு வச்சாங்க பவன் ஷெராவத்துக்கு. அண்ட் தமிழ் தலைவா சூப்பரா தொக்கா தூக்கிட்டு வந்துட்டாங்க பவன் ஷெராவத்தை. அண்ட் இப்போ பவன் ஷெராவத் ஒரு ரிடம்ஷனுக்கு ரெடியா இருக்காரு. இந்த வருஷம் சம்பவம் உறுதி அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஸோ பவன் ஷெராவத் வந்துட்டாரு 59 லட்சத்துக்கு 50,000க்கு. அதுக்கப்புறமா அர்ஜுன் தேஷ்வால மிச்சம் இருக்கிற 2 கோடியில மிச்சம் 1,40,50,000க்கு அர்ஜுன் தேஷ்வாலியும் எடுத்துட்டாங்க. சஞ்சீவ் பலியான் இருக்கிறப்போ அர்ஜுன் தேஷ்வால் இங்க வந்துருவாரு, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். அதே மாதிரி இங்க வந்துட்டாரு. இது இல்லாம இதுக்கப்புறமா டிஃபென்ஸுக்கு தான் டே 2 ஃபுல்லாவே அவங்க போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டேல ஒரு சில டிஃபென்ஸ்க்கு ட்ரை பண்ணாங்க, பட் கிடைக்கல. டே 2ல பாத்தீங்கன்னா சாகருக்கு பேக்கப்பா ஓவர்சீஸ் பிளேயரான அலிரேசா கலிலி அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் எடுத்தாங்க. இவர் ஈரான் ஜூனியர் டீம்ல ஆடிட்டு இருக்க ஒரு ரைட் கார்னர் பிளேயர், ஒரு தரமான பிக். சாகருக்கு பேக்கப். அண்ட் தென் நிதேஷ்க்கு பேக்கப் இல்ல, லெஃப்ட் கார்னருக்கு மோஹித் காலர் அப்படிங்கிற ஒரு பிளேயரை எடுத்தாங்க. இவர் ஆல்ரெடி PKL ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, யுவா கபடி சீரிஸ் ஆடி இருக்காரு, டொமஸ்டிக் லெவல்ல நல்ல ரெக்கார்ட் இருக்கு. மோஹித் காலர் அப்படிங்கிற பிளேயர் எடுத்தாங்க நிதேஷோட பேக்கப்புக்கு. சுரேஷ் யாதவ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். இந்த சுரேஷை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவோட டொமஸ்டிக் டீம்ல ஆடிட்டு இருக்காரு, மகாராஷ்டிரா ஸ்டேட் டீமுக்கும் ஆடி இருக்காரு. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், கவர்லயும் ஆடுவார்னு சொல்லப்படுது. ஸோ இவரை தான் தூக்கிட்டு வந்தாங்க தமிழ் தலைவாஸ். ஓவரால் இந்த 5 பேரை மட்டும் தான் தமிழ் தலைவாஸ் ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க. இவங்களுக்கு நான் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா 80 நான் மார்க் கொடுக்குறேன். ஸோ 80 மார்க் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேலன்ஸ் 20 நான் எதுக்காக பிடிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 ரைடர்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணி வழக்கமா ஒரு ரைடருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி காசெல்லாம் செலவு பண்ணுவாங்க. இந்த முறை 2 ரைடுக்கு பண்ணிருக்காங்க. ஓகே தான், சூப்பர் தான், இல்லன்னு நான் சொல்லல. பட் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு கொடுத்த 1,40,00,000 கொஞ்சம் அதிகம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்க ஆல்ரெடி பவன் எடுத்துட்டீங்க, அப்புறம் இவருக்கும் அவ்வளவு அமௌண்ட் போயிருக்கீங்க. அந்த டிஃபென்ஸுக்கு நீங்க அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கவர் பிளேயர்ஸுக்கு செலவு பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் கவர் அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க, பிரச்சனை கிடையாது. யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க தான், நான் இல்லன்னா சொல்லல.
ஆல்ரெடி போன வருஷமே நல்லா தான் அந்த டிஃபென்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ சாகர் வேற வந்துட்டாரு. ஓவரால் டிஃபென்ஸ் ரேட் நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் நான் 80 மார்க் தரேன். ரொம்ப கம்மியாகவும் போகல, ரொம்ப அதிகமாகவும் கொடுக்கல. 80 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு. அண்ணா இப்போ தமிழ் தலைவாசோட ஸ்குவாடை படிச்சு முடிச்சிடுறவங்களுக்காக ஸோ ஒட்டுமொத்தமாக 19 பேர் கொண்ட ஸ்குவாடை பில்டப் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நிறைய அமௌண்ட் செலவு பண்ணியிருந்தாங்க ஆக்ஷனில். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 5 பிளேயர்ஸுக்கு 2.55 கோடி கிட்ட செலவு பண்ணியிருந்தாங்க. 19 பிளேயர்ஸ் ஆல்ரெடி 14 மெம்பர்ஸ் ஸ்குவாடோட ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆனவங்க 5 பேர் எடுத்து 19 பேர் கொண்ட ஸ்குவாடை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அர்ஜுன் தேஷ்வல், நரேந்தர் கண்டோலா, விஷால் செகல், தீரஜ் பைல்மரே, அபிராஜ் பவார், ரோஹித் பெனிவால், யோகேஷ் யாதவ். யங்ஸ்டர்ஸ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட் பிளஸ் லெஃப்ட், இந்த மாதிரி ரைடிங் யூனிட் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா செட் ஆயிருக்கு. அர்ஜுன் தேஷ்வால், நரேந்தர் கண்டோலா, பவன் ஷெராவத் பொண்ணு இருக்கார், அவர் ஆல்ரவுண்டர் லிஸ்ட் இருக்கார், அவரையும் சேர்த்து படிச்சிடறேன். ஆல்ரவுண்டர்ஸ்ல பவன் ஷெராவத், மொயின் சஃபாகி அண்ட் சுரேஷ் ஜாதவ். ஓவரால் எக்கச்சக்கமான ரைடர்ஸ் ஆப்ஷன் இருக்கு. மொயின் சஃபாகி, பவன் ஷெராவத், அர்ஜுன் தேஷ்வால், நரேந்தர் கண்டோலா, விஷால் செகல், தீரஜ் மெல்மரெல்லாம் செம்ம பிளேயர். இன்ன வரைக்கும் நம்ம அவருக்கு சான்ஸ் கொடுக்காம இருக்கோம். அண்ட் யங்ஸ்டர்ஸ் ஆன அபிராஜ் பவார், ரோஹித் பெனிவால், யோகேஷ் சூப்பரான ரைடிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நோ டவுட் ரைடர்ஸ்லாம் பங்கமா இருக்கு. டிஃபென்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா சாகர் ராத்தி, நிதேஷ்குமார், ஹிமான்சு, ரோனக், ஆஷிஷ், அனுஜ் கவடே, தருண் துல், அலிரேசா கலிலி ஓவர்சீஸ் பிளேயர் அண்ட் மோஹித் காலர். இதெல்லாம் தமிழ் தலைவாசோட டிஃபென்ஸ். இங்க கார்னர்னு பார்க்கும்போது சாகர் ராத்தி, நிதேஷ், அலிரேசா, மோஹித். அண்ட் இது மட்டும் இல்லாம இங்க பவன் ஷெராவத்தும் டிஃபென்ஸ் பண்ணுவாரு, மொயின் சஃபாகியும் டிஃபென்ஸ் பண்ணுவாரு. கவர்ஸுக்கு அண்ட் இமான்சுமே கார்னர் பிளேயர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் ஒரு டிஃபெண்டர் தான். அண்ட் ரோனக், ஆஷிஷ், அனுஜ், தருண்னு சொல்லிட்டு 4 கவர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது இந்த டீம் டிஃபென்ஸ்லயும் ஓகே நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் டிஃபென்ஸ் எனக்கு கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸா தெரியுது. எக்ஸப்ட் சாகர் ராத்தியை தவிர, சாகர் ராத்தி இமான்சு ஓகே தான். பட் நிதேஷ் கூட புதுசு தான், நீங்க அவருமே யங்ஸ்டர் தான். ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஸ்குவாடு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. எல்லாமே பேப்பர் வைஸா தமிழ் தலைவாசு பக்கா, நோ டவுட் பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஒரு ஸ்குவாடை. பட் எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. ராம்குமார் மாயாண்டி டீம் கூடயே சுத்திட்டு இருக்காரு, அந்த மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். மாசான முத்துவை நீங்க எடுத்திருக்கலாம். இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அலிரேசாவுக்கும் நம்ம அர்ஜுன் தேஷ்வாலுக்கும் பண்ண செலவுக்கு பதிலா அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன். சரி ஓகே, 7 ரைடரு, 9 டிஃபெண்டரு, 3 ஆல்ரவுண்டரு, ஸ்குவாடு பக்காவா 19 பேரோட செட் ஆயிருக்கு. அண்ட் தமிழ் தலைவாஸ் அந்த ஸ்குவாடுக்காக ஒரு போட்டோலாம் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவுமே பயங்கரமா பங்கமா இருந்துச்சு. வர வர டிசைன்ல கலக்கிட்டு இருக்காங்கப்பா தமிழ் தலைவாஸ். அட்மினே உனக்கு ஒரு கிரெடிட்ஸ், டிசைன் பண்ணவருக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துறேன். அண்ட் ஸ்டார்டிங் 7 வந்தோம் அப்படின்னா எல்லாருமே இப்போதைக்கு எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே சொல்ற ஒரு ஸ்டார்டிங் 7 என்னவா இருக்குன்னா, முக்கியமான 3 ரைடர்ஸ். சென்டர் ரைடரா அர்ஜுன் தேஷ்வல், பவன் ஷெராவத்தை ரைட் இன்ல வைக்கலாம். ஸோ 2 பேருமே ரைட் ரைடர்ஸ். லெஃப்ட் ரைடருக்கு நரேந்தர் கண்டோலாவை லெஃப்ட் இன்ல வைக்கலாம். அண்ட் கார்னர் பக்கம் வந்தோம் அப்படின்னா சாகர் ராத்திக்கு ரைட் கார்னர், நிதேஷ்குமாருக்கு லெஃப்ட் கார்னர், கவர்ஸை பொறுத்த வரைக்கும் ரோனக் அண்ட் ஆஷிஷ். ஸோ இதுதான் மேக்ஸிமம் நிறைய பேர் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டார்டிங் 7. ப்ராப்பராக செட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் தமிழ் தலைவாசோட குட் ஸ்டார்டிங் 7, நோ டவுட். பட் நான் இதில் மொயின் சஃபாகி எப்படி நுழைக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஸோ இங்கே ரைட் கவருக்கு பவன் ஷெராவத்தையோ இல்லை மொயின் சஃபாகியோ ப்ளே பண்ண வச்சா நல்லாயிருக்கும். 2 பேருமே டிஃபென்ஸ் பண்ணக்கூடியவங்க தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். மொயின் சஃபாகி ஆக்சுவலி ஒரு டிஃபெண்டர். ஸோ மொயின் சஃபாகி ரைட் டிஃபெண்டர், ரைட் கவருக்கு அவர் வந்து போஸ்ட் பண்ணலாம். ரைட் கவரில் அவரை நிற்க வைக்கலாம், தப்பே கிடையாது. அவர் டிஃபென்ஸ் சூப்பராக பண்ணுவார் தான், அவர் அங்கே நிற்க வைக்கலாம். அந்த இடத்துல இருந்து பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, சப்போர்ட் கொடுத்தா போதும்ல. மற்ற 3 டிஃபெண்டர்ஸ் பார்த்துப்பாங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால மொயின் சஃபாகியை ஏதோ ஒரு கவருக்கு பதிலாக, ரைட் கவருக்கு பதிலாக அங்கே பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னா இது இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ ரைடிங் ஆப்ஷனும் நம்ம மொயின் சஃபாகி கொடுத்துருவாரு, டிஃபென்ஸையும் ஓரளவுக்கு கவர் பண்ணிடுவார். இது இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டார்டிங் 7 மாறும். பட் இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சஞ்சீவ் பலியான் வந்து எப்பவுமே அந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சது, அதாவது அந்த கைட்லைன்ஸ்லேயே தான் இருப்பார். கபடினா இப்படி தான் இருக்கணும், 7 பேர்னா 7 பேர் தான், 3 ரைடர் 4 டிஃபெண்டர், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா போயிட்டு எதுவும் ட்ரை பண்ண மாட்டாரு. பட் இந்த முறை அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து கோச்சிங் பதவியிலிருந்து தூக்குனதுக்கு முக்கியமான ரீசனா அவங்க சொன்னது அவர் அவுடேட்டட் தான். ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி சஞ்சீவ் பலியான் சூப்பரான ஒரு டீமை கொண்டு வந்து நிறுத்துவாருன்னு நான் நம்புறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓவரால் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ் தலைவாசுக்கு பேப்பர் வைஸ் அவங்களோட ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது 85 கொடுக்குறேன். நல்லா இருக்கு. பட் கவர் கொஞ்சம் வீக்கு. பட் அவங்களுமே யங்ஸ்டர்ஸ் ப்ரூவ் பண்ணுவாங்க நம்புறேன். ஸோ ஓவரால் ஸ்குவாட் நல்லா இருக்கு. இதுக்கப்புறமா ஸ்டார்டிங் 7க்கு தனியாக வீடியோ வரும், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் போய் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.